love you, Roja. I love you, Raja. வாய்ப்பில்ல ராஜா. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோர்ட் ஆஃப் சோலோடரோட பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். அதாவது இதுதான் ஃபைனல் பார்ட். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் நான் போட்டிருக்கோம். என்ன ரூல்ஸ்னால் கார் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த மீஷா கேரக்டர் வச்சுக்கக்கூடாது, ஜோன் உள்ளே தான் இருக்கணும், அப்படி பல ரூல்ஸ் போட்டிருக்கோம். பார்ப்போம் இந்த மேட்ச்சில் யார் உண்மையான கோட்டுன்னு பார்ப்போம். என்னப்பா கிரடன் ப்ரோ, தனியாக மாட்டினியாப்பா. ஃபஸ்ட்டு எத்தனை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஒன்று இறங்கியிருக்கோம். என்ன பார்ப்போம், டக் அவுட் ஆகலாரா இல்லை செஞ்சுரி அடிக்கிறாரான்னு பார்ப்போம். நான் தான் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஐயோ போட்டியா, இப்போ பாரு வசன்னு எனிமி வர போகிறானுங்க பாரு. நீ வேற தனியாக வேறு இருக்கு, இது வேற கார் வேறு கிடையாது. இந்த வாட்டி வேறு இங்கேயே தான் சுற்றின்னு இருக்கணும். இது வேற ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரியும். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன் பார்ப்போம். ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும், ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும், அதுவும் முக்கியமாக ஜோனுக்குள்ளே இருக்கணும். ஓகே, என்னடா டே என்னடா எங்கே இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஜோனே வந்துக்குது, அதுக்காட்டி 27 பேர் தாங்க அலையுது. இன்னும் ஜோனே சிங்க் ஆகலைங்க. என்னடா டப்பு டிப்புன்னு எல்லாம் நட்டுக்கிறீங்கோ, அட போங்கடா. சரி, ஆனால் போன வீடியோவில் வந்து 2 பீஸ் எலிமினேட் ஆச்சு. ஒன்று பாட்டு பாலா, இன்னொன்று வந்து சின்ராஸ். பாட்டு பாலாவை வந்து நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் தற்கூரி ஸ்குவாட்லேருந்து. அப்படி என்ன பண்ணான்னா ஸ்கூலுக்குள்ளே போகாமல் கேம் விளையாடினுக்குது 12 மணி வரலாம். அதனால் 9ஆம் கிளாஸ் படிச்சின்னு, அதனால் அவனை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். குரூப் அவுட்டுனா தூக்கிட்டோம். அதனால் அவன் இந்த மேட்ச் விளையாட மாட்டான். அப்புறம் சின்ராஸு அவன் இன்னத்துக்கு எல்லாருக்கும் சூனியை வச்சு நிற்பான், எல்லாம் தோக்கணும்னு சொல்லிட்டு. பார்ப்போம் அவன் நடக்குதானே. என்னையா பண்ணுற ஐயா, ஐயா இங்கே இருக்காது யார் டேஞ்சர் அந்த இடம். அவ்வளோதான் சின்ராஸு, உன் கூட இன்னொரு பீஸ் ரெடி ஆயிடுச்சு எலிமினேட் ஆகிறதுக்கு. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. ஆயா 10 பத்தியா. யோ நீ நான் பிக்னிக்கா வந்துக்கிற, சோலோ டேர் பண்ணி நிக்கிறியா? சோலோ டேர் உனக்கு பயமே இல்லையா? பயமா எனக்கா மோனிகா. யோ என்ன அது கை மட்டும் இப்படி நடுங்குது, கை மட்டும் நடுங்குது பாருங்களேன். அந்த பயம் இருக்குல்ல, ஏந்து போயா வெளியே. ஐயோ இந்த எனிமீஸ் வேற வர மாட்டானுங்க. அழகா ஒரு பீஸ் சேர் போட்டு உக்காந்துனுக்குது, என்னை அடிக்க வான்னு. அப்போ கூட வர மாட்டானுங்களே. கிட்டத்தட்ட ஜெயிக்க போறாருங்க. ஏங்க என்னங்க இந்த போகிற போக்க பார்த்தா இந்த பீஸை என்னங்க ஜெயிச்சிச்சு. அடுத்தது நம்ம லோடிங் இந்த வாட்டி பிசியில் வரல, மொபைலில் தான் வந்துக்கிறாரு. என்ன கிளிகிறாருன்னு பார்ப்போம். அங்கே பார்த்தியா, ஆஹா க்ளூ கேரக்டர்னு வச்சுக்கிறாங்க. எனிமி இருக்கானா செக் பண்ணுறதுக்கு க்ளூ கேரக்டர் எடுத்துன்னு வந்துக்கிறான் பார்த்தீங்களா. பார்ப்போம் நீ என்ன க்ளூ கேரக்டர் எடுத்துனாலும் மெயினான இடத்துல இருக்க. இது ரத்த பூமி, இந்த இடத்துலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பார்க்குறேன்டா. சோலோடார் போட்டாச்சு. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், இந்த மீஷா கேரக்டர் இல்லாமல் எப்படி தான் நம்ம கார் ஓட்டாமல் எப்படி தான் விளையாட போகிறோம்னு. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பார்ப்போம் எங்கே பேர் க்ளூ கேரக்டர் மேலே இருக்குது பைத்தியம். வேறு எதனா கேரக்டர் வச்சுருக்கலாம்ல. பண்ணுறது ஸோ சேட் வெரி பேட். என்ன பண்ணுறீங்க சார்? ஓ க்ளோவால் போட்டு மேலே ஏறி உக்காரலான்னு பார்க்குறாரு பொழுது. க்ளோவால் போட தெரியாது. ஐயோ அதுக்கு தான் எப்போவும் பிஆர் ரேங்க்கும் விளையாடணுன்றது. சும்மா போய் பிஎஸ்சிஎஸ் ரேங்க்கு ரூம் மேட்ச் மட்டும் விளையாடின்னு கூடாது, இதுவும் விளையாடணும், தெரிஞ்சுக்கோ. நம்மளே எப்படி தான் இருக்கும், அது வேறு விஷயம். சரி ஓகே, என்ன பண்ணுறான்? பார்த்துட்டான், சிக்கிட்டான். அவ்வளோதான், ஓடு நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். தம்பி அதேமாதிரி சொல்லிட்டேன், கார் எடுத்தால் எலிமினேட்டட், ஸ்பாட் எலிமினேட்டட். ஓகே, அதேமாதிரி ஜோனு உள்ளே போனாலும் ஸ்பாட் எலிமினேட்டட், ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க. துரத்துறாங்க எனிமி வேறு. அங்கே பாரு கார் இருக்குது, தொட்டனா எலிமினேட்டட். தொட்டாமல் ஓடு, அப்படியே ஓடிக்கிட்டே இரு, நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஐயோ என்னங்க பாதி முடிச்சிட்டான், போக பார்த்தா இவனும் ஜெயிச்சிருவானோ. ஏய் நான் மாதிரி ஒரு எனிமி சிக்கியிருக்கான். எங்கடா போனீங்க எனிமீஸ்? எங்கடா போனீங்க? அட போங்கடா, பின்னாடி தானங்க துரத்தின்னு வரான் தூப்பரு. மாட்டிக்கினியா? என்னடா மெடிட்டு சுத்துற தம்பி, ஓடுப்பா. அங்கே பாரு துரத்துறானுங்க பாரு உன்னை. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க உன்னை. இன்னும் கொஞ்சம் நேரம் எஸ்கேப் பண்ணால் தப்பிச்சிருவேன். எனிமி கிட்ட போகாத, தொடப்ப கட்ட, இங்கேருந்து எஸ்கேப் ஆகு. ஐயா இதே நான் பிசியில் வந்துமா கலைக்கிருப்பேன். லோடிங் எலிமினேட்டர். நம்ம தானே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அங்கே பார்த்தியா ஒருத்தர் தெரியாம இந்த கண்ணை வச்சுலாம் அடிக்கலாமா? கம்முன்னு இங்கே உட்காரு.
ஐயோ என்னடா என்னைய தேடுறீங்க அப்படியே சைலண்டா எஸ்கேப் ஆயிடுறா வயலண்டா இருக்கானுங்க நம்ம சைலண்டா போயிடணும் சரி இந்த கன்னில் ஒரு ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா பாடி ஷாட்டாக வந்துச்சு அதுவும் இந்த மொக்க கன்ஸை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது MP40 எனக்கு ஆட தெரியாது எங்க இறங்குனதுலேருந்து சுற்றி எனிமி இருக்கானுங்க யோ யோ கருடனே நீ என்ன எதனா மந்திரம் கிந்திரம் போட்டுன்னு வந்தியா உங்ககிட்ட மட்டும் எனிமியே இறங்கல நாங்கள் என்ன விழிச்சவாயா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு 2 பாட்டு போட்டலாம் ஐயோ பின்னாடியே ஒருத்தர் இருக்காங்க எங்க பின்னாடியே ஒருத்தர் இருக்காங்க இப்போ தாங்க பக்கத்தில் பார்த்தா பின்னாடியே ஒருத்தர் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் தான் பொழுது நல்ல வேலை நம்மளை ஒன்றும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு 2 பாட்டோட இந்த பாட்டு தாங்க ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடக்க போதோ தெரியலையே ஏப்பா பேசாமல் உங்களை காயின் ரிவே பண்ணிட்டுமா ரூல்ஸ் போட்ட நம்மளே மீறலாமா தப்பு இல்லை ஏய் அந்த ரூல்ஸ் போட்டது நம்ம தான் பரவாயில்ல மீறக்கூடாது விளையாடணும் அதுதான் நல்லது நான் வேற உளறிட்டு இருக்கேன் பாருங்க பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பார்த்துப்போம் எப்படியோ ஒரு வழியாக வெண்டிங் மிஷின் பக்கத்தில் வந்துட்டோம் போகிற வழியில் அப்படியே EP ஏற்றிட்டு போயிடலாம் அப்போ தான் ஓரியன் கேரக்டர் கரெக்டாக இருக்கும் ஓகே ஐயா பாடி நான் EP ஏற்ற நேரத்தில் தான் என் BP ஏற்ற வருவியா நீ ஸ்டூபிட் ஃபுல்லோ வந்துட்டாங்க எனிமி வந்துட்டாங்க நல்ல வேலை நம்மளை ஒன்றும் பார்க்கல அப்படியே எஸ்கேப் ஆகி கேப்டனில் போய் ரிவைவ் பண்ணிவிடுவோம் ஓகே நல்ல வேலை கேப்டன் பக்கத்தில் இருக்கிறதுனால நிம்மதியாக சண்டால பார்த்துட்டாரே ஆனால் இவன் அடிக்கிறத பார்த்தா நம்மள மாதிரி தான் அடிக்கிறான் ஐ திங்க் நம்மள மாதிரி தான் அவனும் ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன் ஏறி போய் வச்சிடலாம் வேறு வழி கிடையாது வேறு வழி கிடையாது என்ன பண்ணுறது இல்லைன்னா தோத்தின்னு வந்து அடிப்பாங்க எதிர்த்து நில் ஏனிமிய கொள்ளு கன்ஃபார்ம் பாட்டுங்க தெரிஞ்சு போச்சு இதே ப்ரோ பிளேயர் இருந்தால் எல்லாத்தையும் மண்டை சாட்டை வச்சு நம்மளை படுகு போட்டிருப்பான் இந்த துப்பு கட்டுனா எடுத்தால் வேலையாகாது கிட்டா போய் மட்டை பண்ண வேண்டியதான் இன்னும் ஒரே குளோவல் தான் இருக்குது குளோவல் போகிற ஸ்டைலே தெரிஞ்சு இருடி குளோவல் உடைக்கிறேன் யார் அடிக்க வர உடம்பா கட்டேன் ஓடுறேன் நல்ல வேலைங்க நம்மளை மாதிரி இருந்ததுனால நம்ம போட்டு தள்ளிட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல எனிமீனா வந்திருந்தானா நம்மளை சங்கு ஊதிருப்பாங்க முதல்ல மெடிக்கிட் போட்டு அதுக்கப்புறம் தான் ரிவைவ் பண்ணோம் போனாம சின்ன ஞாபகம் இருக்குல்ல சின்ராசு நட்டுக்கணும் அதனால தான் அப்படியே புருகாடி ஆடப்படிதான் புள்ளைய கூடவே இருந்து காப்பாற்றணும் அப்பா சோலோ டேர் போட்டாச்சு மற்ற பேருக்கு நான் சோலோ டேர் போட்டக்கப்புறம் தான் ஆபத்து நமக்கு மட்டும்தான் சோலோ டேர் போடுறதுக்கு முன்னாடியே ஆபத்து காத்திருந்தது என்ன பண்ணுறது இப்போ இந்த 2 பாட்டில் அந்த மீஷா கேரக்டர் வச்சுட்டு காரில் சுற்றி ஓபி வச்சுக்கிறோம் நல்லா தெரியுது உண்மையான கோட்டுனா நம்ம கிடையாது உண்மையான கோட்டு யாருமே கிடையாது அவன் தான் நிலமை வந்தால் தான் தெரியும் எனிமி பாஞ்சின்னு வர்றதெல்லாம் எனிமியை சமாளிச்சுட்டு ஒருத்தவன் இருக்கான் பார் அவன் தான் உண்மையான கோட்டு சரி ஓகே இந்த இடத்த பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது 3 குளோவல் தான் இருக்குது ஸ்குவாடில் 4 பேர் இருப்பானுங்க 3 பேருக்கு குளோவல் போட்டாலும் ஒரு குளோவல் மிஸ் ஆகுது அவன் வந்து போட்டுருவான் அது ஒருத்தவன் இந்த மேட்ச் என்னங்க அடிவயிறு கலக்குது கை வழுக்குது நான் நடக்க போதுனே தெரில ஆனால் இந்த ஏரியாவில் எனிமிஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது பரவாயில்ல எனிமி நன்றிப்பா யாரும் வந்து ஏரியாவில் வரல ரொம்ப நன்றி எனிமியே நான் தான் இருக்கேன்ல வந்துட்டாயா எனக்குனே வருவீங்களாயா அந்த கருடன் ப்ரோ இங்கே இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன் அந்த ஆள் வரைக்கும் சொல்ல மாட்டோம் சேர் போட்டு உக்காந்துன்னா அப்போ எவனும் வர மாட்டீங்க சரிங்க போட்டு கொஞ்சம் குறைச்சாச்சு எங்க வா எங்கே தான் இருக்கியா ஏமாத்திரானுங்க எங்க முழுக்க ஏட்டுங்க அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து சரிங்கன் போட்டு கொஞ்சம் குறைச்சாங்க ஏங்க எப்படிங்க இது கருணாகாரம் பண்ண சதி நம்மளையும் க்ளோஸ் பண்ணி விட்டானுங்க அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே அடுத்தது இந்த பாட்டு இது என்ன பண்ண போதோ தெரியலையா டேய் முகேஷே இந்த ரவுண்டில் நீ ஜெயிச்சா மட்டும்தான் இல்லைனா அவ்வளோதான் கோட்டுன்னு சொல்லிட்டு கருடனுக்கு பத்திரத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது தான் ஏண்டா அந்த ஆள் அங்கே சேர் போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தாண்டா அப்போ எவனும் வரமாட்டீங்க நான் சும்மா வந்தேன் புழுக்குன்னு வந்துடுவீங்க ஏங்க வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க நான் பியூர் ரேட் அடிச்சேங்க நீங்களே பார்த்தீங்களா இல்லையாங்க பார்த்தீங்களா இல்லையா நான் அடிச்சு நானே பார்த்தது கிடையாது ஏன் மாற்றிட்டீங்க நான் அடிக்கிறது எப்போனா தான் எலிமினேட்டட் கார் ஓட்டுறோம் எலிமினேட்டட் அந்த பயம் இருக்கணும் மாதிரி வெறுப்பேற்றுறாங்க அந்த எமௌண்ட் வச்சுக்கிறானா சும்மா போட்டுன்னு காட்டுறான் போட்டு தம்பி இது மாதிரி போட்டு காமிச்சுனா எனிமி போட்டுருவான் என்ன ஆகாயத்தை காட்டுறான் பெரிய யூரி பருப்பு ராக்கெட் லான்ச்சரை மேலே விடுறாரு எனிமி வந்தானா எனிமி கிட்ட யூஸ் பண்ணலாம்ல ராக்கெட் லான்ச்சரை எனிமி வர மாட்டான்ற ஆணவத்தில் ஆடுற கண்டிப்பாக வருவான் நீ மாட்டு போகிற
டென்ஷன் ஆகுதுங்க, அந்த வீடியோ பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்க. பியூர் ஹெட்டுங்க, பியூர் ஹெட்டு. நான் பண்ணுறது வந்துட்டால என் செல்ல வந்துட்டால உன போட்டதில் வந்துட்டால. ஏங்க நான் நட்டுங்கிறது கூட இல்லைங்க, இந்த பையன் தோத்து போயிட்டாங்க. ஐயோ என் மனசுல இருந்த பாரவே இறங்கி போச்சு. சரி ஓகே, யார் வந்து கோட் ஆஃப் சோலோடர்? எஸ், கருடன் அங்கிள் தான் கோட் ஆஃப் சோலோடர்.